வணக்க நட்புகள். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்காண்டி குயிக்காக இந்த ஜாவாவில் இருக்கிற மெயினான வரிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு வரியும் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஒரு சாம்பிளுக்கு. அதே வரியும் இங்கே இதுலேயும் இருக்குது, கோடிங்லேயும் இருக்குது. அந்த வரிகளை பற்றி தான் விளங்கப்படுத்த போகிறேன். இதை பாருங்கள், இன்புட் ஜாவா யூனிட் இதுன்றது ஒரு லைப்ரரியை, அந்த ஸ்கேனர் லைப்ரரியை ஆட் பண்ணுற ஒரு லைப்ரரி ஃபைல் உண்டு. அடுத்தது பாருங்கள், இந்த வரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதுக்கு பயன்படுத்துகிறேன்னு. ஒரு இன்புட்டாக யூஸர் இருந்து வாங்குறதுக்காக பயன்படுத்துகிற பேக்கேஜ் ஃபைல் உண்டு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கிளாஸ். அடுத்து நீங்கள் வைக்கிற பேர் வரும் இதில். அடுத்தது பாருங்கள், மெயின் மெத்தட்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங், இப்படி இந்த ஃபார்மேட் இந்த வரியை பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இதில் பாருங்கள் நான் எழுதிக்கிறேன் RS ODJ நியூ RS அண்டு எழுதிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் ஃபைல். இது உங்களுக்கு விருப்பமான பேரை வைக்கலாம். இதில் ஜூ செலக்ட்னு போட்டிருக்கேன், அதில் உங்களுக்கு விருப்பமான பேரை வைக்கலாம். இது கிளாஸின ஃபைல். எந்த கிளாஸை இதில் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கிளாஸின ஃபைல். அடுத்து நீங்கள் வைக்கிற பேர் நியூ. அடுத்த கிளாஸின பேரை பிரேக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஆட் பண்ண கிளாஸுக்கு இருக்கிற மெத்தட், அந்த நீங்கள் முதல் வச்ச பேரை போட்டுட்டு அந்த மெத்தட்டை போட்டு மெத்தட்டை போட்டு பிரேக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபைல், அந்த கிளாஸ் ஃபைல் இந்த மெத்தட்டுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, உலாமலாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப் கிளாஸ் ஒன்று திறந்து அதுக்குள்ளே ஒரு இன்புட் உண்ட மேத்ஸ்ன்னு எடுத்துருக்கல. அந்த மேத்ஸ் அண்ட் இன்புட்டு ஒரு அதுக்குள்ளே ஒரு சப் மெத்தட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், சம்மண்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கேனரை பயன்படுத்தி இதை பாருங்கள், ஸ்கேனரை அந்த மெத்தட்டுக்கு முதல் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் செட் பண்ணியிருப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனரை இப்போ மெத்தட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்காக பயன்படுத்துகிற வேறு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர், இதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு விருப்பமான பேர் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதை நீங்கள் ஜூஸ் செலக்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. இதில் பாருங்கள், நான் இதுலேயும் எழுதியிருக்கிறேன் இந்த கோடிங்லேயும். அடுத்த பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கேனர்னு போட்டு system.in கீபோர்ட்லேருந்து இன்புட் பண்ணுறதுக்காண்டி இந்த இப்படி வரி தான் உங்களுக்கு வரும் அப்படி எக்ஸாமுக்கு. இதை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் இதை சேவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது அரே. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்னு போட்டு இதில் நம்பர் உங்களுக்கு விருப்பமான பேர் வச்சுக்கொள்ளலாம். நியூ இன்ட்னு போட்டால் இதில் 3 இது இருக்கும். இந்த பெட்டி எப்படி இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று இது வேரியபிளாக ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஒரு குறி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அனுப்புகிறான். இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ள இப்படி 3 பாக்ஸ் இருக்கும். நான் இதில் பிளேயாக வந்துட்டு ஒழுங்காக கீறுப்படுறதில்லை, உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்படி 3 பாக்ஸ் இருக்கும். 1 2 3 இப்படி 3 பாக்ஸ் இருக்கும். இதில் முதலாவது பாக்ஸ் சைவர், அடுத்து 1, அடுத்து 2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3, இதில் 3 தானே இருக்குது. அப்போ 3 வேரியபிள் ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்புட் கொடுக்க நான் சொல்கிறேன் சைவராமடத்தில் 9 தான் சேவ் பண்ணுண்டு. இதில் சைவராமடம்ன்றது இதில் முதலாவது பட்டி தான் சைவராமடம். இதில் சைவர் 1 2 முடியும். இதில் சைவரில் தான் துவங்கும். ஆனால் 3 பாக்ஸ் இருக்குது. சைவரில் துவங்கக்கூடிய 3 வேரியபிளாக பிரிக்கலாம். ரைட், இது உங்களுக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் system.out.print. ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணுறதுனா பிரிண்ட் வரும். அடுத்த லைனுக்கு மாறணும்னா இல்லைன்னு வரும். பார்த்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சைவராது வேரியபிளில் என்ன இருக்குது நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் 9. ஸோ 9 பிரிண்ட் ஆகும். அடுத்த பாருங்கள், அதே மாதிரி தான். அடுத்த பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மேலே வச்ச வேரியபிளுக்கு இன்புட்டை சேவ் பண்ணணும். அதை எப்படி சேவ் பண்ணு பார்த்தீங்கன்னா இன்ட்னு போட்டு நான் போட்ட வேரியபிளில் பேரை போட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேனருக்கு நான் போட்ட பேரை இங்கே கொடுத்துட்டு அடுத்த next.int கொடுத்து வேரியபிளில் நீங்கள் கீபோர்ட்லேருந்து இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணலாம். அடுத்த பாருங்கள் இஃப் கண்டிஷனுக்கு இப்படி இவ்வளோதான் இஃப் கண்டிஷனை ஃபார்மேட். எல்சிஃப் எல்லாம் இதில் அட் ஆகி வரும். அடுத்த நீங்கள் எல்சிஃப் அட் ஆகினீங்கன்னா சரி இஃப் கண்டிஷன் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸ்ண்டா ஒரு 40 கூட நீ பிரிண்ட் பண்ணு இப்படி ஒரு இதை
நீ என்ன பிரிண்ட் பண்ணு மேத்ஸ்ன்றது அந்த மார்க்ஸ் 40 பெருசுன்ட்டு அந்த மார்க்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். இல்லையாண்டா குறைவான்னு சொல்லிட்டு குறைவு இல்லாட்டி சமனாண்டா இப்படி பிரிண்ட் பண்ணாண்டு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனை பாருங்கள். முதலாவது ஒரு கண்டிஷனை கொடுத்துருக்கேன். அந்த கண்டிஷன் ஓகேண்டா இது வேலை செய்யும். இதுக்குள்ள ஃபங்க்ஷனும் எழுதலாம். நீங்கள் கூட்டல் கழித்தல் ஃபங்க்ஷனும் இதுக்குள்ள ஜாயின்ட் ஆகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி பிரிண்டிங் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன் சரியாண்டா இது ஒர்க் ஆகும், பிள்ளையாண்டா இது ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். டூ வைல் லூப்பில் எந்த யூஸ் பண்ணுறேன்டா, நீங்கள் பிள்ளையாக ஒரு இன்புட்டை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டாக இதை பிரிண்ட் பண்ணும். நான் இதில் பாருங்கள், நான் ஒரு 50 கொடுத்தேன்டா, இதை எப்படியும் மேக்ஸ் என்று சொல்லிவிட்டு மேக்ஸ் பக்கத்தில் 50 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டை கூட்டு மேக்ஸின் நான் இன்புட் பண்ணினதோட ஒண்டை கூட்டி போட்டு திருப்பி மேலே போகும். பாருங்கள் வயலுக்கு வரும். வயலுக்கு வரைக்கும் பார்த்தா நான் போட்ட இது நான் கொடுத்தது ஒண்டை கூட்டினது மேத்ஸுக்கு. இப்போ நான் ஒரு 4 போட்டேன்டா, 4 ஒன்றும் 5 5 சமன் 5 சமனாண்டா மேலோக்கா போகும். இப்போ இங்கே திருப்பி வரைக்கும் 6000 6க்கு சமனானதான் இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனி வயல். இந்த லூப் எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயலுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வேலை செஞ்சுட்டு அப்படியே க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி தான் ஃபோர் லூப். இதில் பாருங்கள் ஃபோர் லூப் பண்ணுறது நான் இதில் ஒன்று எழுத விட்டுட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஃபோர் லூப் என்ன பெருமானமோ அதில் 3 ஸ்டேட்டஸாக கொடுக்கலாம். ஒரே வரியில் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபோர் லூப்பில் ஒரே இதில் கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, நான் இதில் பாருங்கள் 9 பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நான் இந்த வேரியபிளில் நான் 9 சைவர் இடத்துல 9 ஸ்டோர் பண்ணேன். ஸோ இங்கே சைவர் கொடுத்துருக்கேன். நாங்கள் 9 பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரிதானே, நான் மேத்ஸுக்கு ஒரு 3 இன்புட்டாக கொடுக்குறேன். 3 இன்புட்டாக கொடுத்தேன்டா ஃபஸ்ட்டுக்கு பார்க்குது இந்த இஃப் கண்டிஷன் வேலை செய்யுது. இதில் பாருங்கள் 3 40 விட சின்ன. ஸோ இது வேலை செய்யாது. அப்போ இது வேலை செய்யும். அப்போ 40 சமன் இந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு இந்த அவுட்புட் வருது. ஓகே தானே, இதோட இஃப் கண்டிஷன் முடியுது. அதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வைல் லூப். இதை முதலாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணது மேத்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் இன்புட் பண்ண அந்த 3 பிரிண்ட் பண்ணது. பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கூட்டி 5 வரையும் போடுது. 5 வரையும் போட்டு 5க்கு சமனாக வந்தோடனே இந்த லூப் முடியுது. சரிதானே, இப்போ அடுத்த லூப்புக்கு போகுது. அடுத்த லூப்பை பாருங்கள். இந்த லூப் பார்த்தீங்கன்னா சைவரை விட பெருசாக இருக்க வரையும் பேக் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த லூப்புக்கு. ஸோ இந்த லூப்புக்கு வந்து நான் பிரதியிட்ட 3 வருது. 3 சைவரோட பெருசு பிரிண்ட் பண்ண போது 3 இருந்து 1 2 கழிவிட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாறிட்டு. ஏனெண்டா அங்கேயோ நான் சமன் போட்டு மேத்ஸின் மார்க்ஸை மாற்றிருக்கிறேன். ஸோ அதான் அதில் 6 மாறிட்டு. இவ்வளோ உங்களுக்கு இந்த இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இது நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறேன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்க இதில் பாருங்கள் சூஸ் ஜாவா. ஓகே, நெக்ஸ்ட்டாக கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேவ் லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். நான் எங்கே சேவ் லொக்கேஷன் கொடுத்தேன்னா யூசர் பிரணாக்கில் நெட்பீன்ஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ள இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது யூசர் பிரணான்றதுக்குள்ள நெட்வின்ஸ் என்ற ஃபைலுக்கு இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா நான் பழைய ஃபைலுக்கு பேர், இந்த ஃபைலுக்கு பேர் நான் முதல் செஞ்ச பேருக்கு ரிப்போர்ட். பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ன்ற ஃபைல் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி சிப்பைலாம் மாற்றி போட்டு கம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா சிப்பைலாம் மாற்றிட்டு இந்த ஃபைலை நீங்கள் சப்மிட் பண்ணால் சரி. உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். உலாம் நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக செய்யுங்க. எல்லோரும் நல்ல பருவர்களை பற்றி பாஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.